Hey fam, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி நிக்கிற மான்ஸ்டர் ஒரு எஸ்யூவி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலேரோல B6 வேரியன்ட். ஸோ வாங்க எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க செகண்ட் ஹேண்ட்ல இப்போ ஒரு பொலேரோல B6 வேரியன்ட் இல்ல பொலேரோ வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவே இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஓப்பன் ரிவ்யூவாக கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு வண்டி எடுத்து ஓட்டி இருந்தா என்ன மாதிரி அடுத்து சஜஷன் பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு வண்டி கொடுத்தவங்க யாரு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணன் தான். ஸோ சுமதி பட்டாஸ் கடை நிறைய டைம் வ்ளாக் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ திண்டுக்கல்ல தாடிகோம் பக்கத்தில் இன்னாசிபுரம்ன்ற ஏரியாவில் சுமதி பட்டாஸ் கடை வச்சிருக்காங்க. ஸோ உங்களோட விசேஷங்கள், உங்கள் திருவிழாக்க உள்ள உங்கள் ஊர் நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பட்டாசு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. 360 நாளுமே கடை ஓப்பன்ல தான் இருக்கும். கொம்பன் 94 பார்த்துட்டு வரோம் அப்படின்றத சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை பற்றி பார்க்கும்போது இதோட டிசைன், இதோட இன்ஜின், இதோட கம்ஃபர்ட், இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் கொண்டு போகாமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட இன்ஜின் அண்ட் இந்த வண்டியோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. B4, B6 அண்ட் B6 ஆப்ஷனல்னு சொல்லி. இதில் B4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட், அதே B6 பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட், B6 ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்டுங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது B6 வேரியன்ட். ஸோ மிட் வேரியன்ட்டுங்க தாங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் எம்வாக் இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 3 சிலிண்டர் கொண்ட வண்டி. ஸோ இந்த வண்டியோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 1493 சிசி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சிசிங்க, அதாவது கியூபிக் கெப்பாசிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டர்போ சார்ஜ்டு உங்களுக்கு வெஹிக்கிள் தான். ஸோ உங்களுக்கு அதனால பிரச்சனை கிடையாது. டீசல் இன்ஜின்ல டர்போ சார்ஜ்டு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டியோட பவர், அதாவது இந்த வண்டியோட பிஹெச்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 பிஹெச்பியும், இந்த வண்டியோட என்எம் டார்க் பார்த்தீங்கன்னா 210 என்எம் டார்க்கும் கொடுக்க போகுதுங்க. ஸோ இதோட பவர்ன்ற போது ஒரு ரஃப், அதாவது ஒரு ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு வில்லேஜ் சைடில் கரடு முரடான ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா தங்கம் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக இது வந்து ஒரு காருன்றதை விட ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸ்டீரியருங்க. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியாக ஸ்டைலிஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பொலேரோவை எப்போ லான்ச் பண்ணாங்களோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பாக்ஸியான டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் பாடி, ஒரு மெட்டல் பாடின்றனால உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குங்க. எக்ஸ்டீரியரை பொறுத்தளவுக்கு ஒரே விஷயம் தாங்க, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடர்னா இருக்காது, பட் மாஸா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணாங்களோ அதுல இருந்து இப்போ கரண்ட்ல இருக்க வரைக்கும் ஒரே மாதிரி பாக்ஸி டிசைன் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரோட்ல ஓட்டிட்டு போனாலே அந்த ஒரு தோரணை, அந்த ஒரு மாஸ் அப்படின்றது உண்மையிலே ஒர்த்தபிளா இருக்கும், பயங்கரமாவே இருக்குங்க. அடுத்ததா மக்கள்கள் நிறைய பேர் இப்போ வரைக்குமே நீங்க ஆர்வமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதே ஒரே விஷயத்துக்காண்டி தான், மெயின்டெனன்ஸ் அண்ட் மைலேஜுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட மைலேஜ் என்ன, அதாவது நான் ஓட்டிருக்கேன், ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா சொல்றேன். ஸோ இந்த வண்டியில ஒரு சிட்டிக்குள்ள 14 இருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால தாராளமா கொண்டு வர முடியும். இதே நீங்க ஹைவேஸ்ல கொண்டு போறீங்க அப்படின்னா ஒரு 16 இருந்து 17 வரைக்கும் தாராளமா சாலிடா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில மைலேஜ் அப்படின்றது கொண்டு வரலாம். அடுத்ததான் மெயின்டெனன்ஸ். இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப்பாகவே கிடைச்சிரும், ஈஸியாகவே கிடைச்சிரும். நீங்கள் ஒன்றும் வெயிட்டிங் பீரியட் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மலான மெக்கானிக், அதாவது 100க்கு 75% தெரிஞ்ச மெக்கானிக்னாலேயே இந்த வண்டி வேலை பார்க்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட். இதுதான் பொலேரோவோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். ஸோ அதிகமான சென்சார்ஸை கொடுத்து உங்களை மண்டையை போட்டு குழப்பாம ஒரு 100லேருந்து 75% தெரிஞ்ச மெக்கானிக்னாலேயே இந்த வண்டியை ஃபுல்லாகவே பிரித்து பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் தான் பொலேரோனே சொல்லலாங்க. நம்ம எக்ஸ்டீரியர், இன்ஜின் அதெல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ நிறைய பேர் விருப்பப்படுறது வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கும், வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏகப்பட்ட பேர்த்தோட கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தாங்க இருக்கும். என்னதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டாலுமே இருந்தாலும் அந்த பழைய, அந்த ஒரு ஓல்டு, அந்த ஒரு ரெட்ரோ ஃபீலை தான் பார்த்தீங்கன்னா பொலேரோ கொண்டு வர பார்க்குறாங்க.
ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து சிம்பிளாக தாங்க இருக்கும், ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி கம்பெனியோட உங்களுக்கு டச் ஸ்க்ரீன்லாம் வராது. பட் MP3 செட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மஹேந்திராவோட ஓஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுதுங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்லாம் கொடுக்காதது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இப்போ வர எல்லா கார்லையுமே SUV ஆகட்டும், MUV ஆகட்டும், ஹேட்ச்பேக் ஆகட்டும், செடான் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. பார்க்கும்போது வெளியே என்னதான் ரக்கடா மாசா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள உட்காரும் போது அந்த ஒரு பிரீமியம் ஃபீல் மட்டும் கொடுக்காதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கார் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின். சரிங்களா, இது வந்து ஒரு ரேஸ் கார் மாதிரி நீங்க பார்க்க கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் இன்ஜின், ஒரு மிஷின் நம்ம சொல்லலாம். சரிங்களா, அடுத்ததான் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி, இதோட சீட்டிங் பொசிஷன். ஸோ இந்த வண்டியில் ஹெட் ரெஸ்ட்டும் சரி, லெக் ரூமும் சரி டீசெண்டாக இருக்கும். ரொம்ப டவுன் அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஒரு டீசெண்டான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. ஒரு 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். பட் லாங்காக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் நீங்கள் என்னதான் உட்கார்ந்தாலுமே லாங் டிரைவுங்கும் போது கம்பல்சரி டயர்ட் ஆகத்தான் செய்யும். ஏன்னா பின்னாடி இருக்கிறது பேபி சீட்டுங்கிறனால 2 பேருமே அந்த இடத்துல ஒரு சின்ன பசங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஏஜ்டு பீப்புளா இருக்காங்க அப்படின்னா பின்னாடி ஆப்போசிட்ல உட்காரும் போது கால் இடிக்கிறது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு டயர்ட்னஸ் உங்களுக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்ட சீட்டோட குஷனிங்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜாக தான் இருக்கும். வண்டியில் கொடுக்கப்பட்ட இன்டீரியரில் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகட்டும், அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சீட்டு குஷனிங் எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தபுளாக இருக்குங்க. ஸோ அந்த அளவு தான் இருக்கும். நம்மளோட B6 வேரியண்ட்டில் ஸோ உங்களுக்கு ஷீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவர் வந்து எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்ட அதே ஆடியோ சிஸ்டம், MP3 ஆடியோ சிஸ்டம் தான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் அந்த வண்டியில் நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தது வந்து இந்த வண்டியோட ஏசி. இந்த வண்டியோட ஏசி பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோஸ் டிரைவர் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் அதோட ஏசி கூலிங்னஸே கிடைக்கும். பின்னாடி வர்றாங்க அப்படின்னும் போது சென்ட்ரு சீட் ஆகட்டும், பின்னாடி இருக்க லாஸ்ட் சீட் ஆகட்டும், ஏசின்றது ஒரு 20% தான் பார்த்தீங்கன்னா வருது. மாதிரி இந்த வண்டி ஒரு SUVங்கிற காரணத்தினால உங்களுக்கு ரியர் ஏசி வண்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த வண்டியில் ரியர் ஏசி வண்டி இல்லாதது ஒரு பெரிய டிராபேக்னே சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதோட ஏசி கூலிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க எடுத்துக்குது. ரொம்ப அதிகம்னு சொல்லிட முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டைம் எடுத்துக்க தான் செய்யுது. ஏசி கூலிங், அதாவது கேபினை பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யுது. அதுதான் இந்த வண்டியில் சேஃப்டி ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B6 பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஏர் பேக் கிடைக்குது. அதே நீங்கள் ஒரு B6 ஆப்ஷனல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் கிடைக்குதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய வண்டி B4 அல்லது B6 இருக்கு, டாப் அண்ட் எடுக்கலப்பா நான் மிட் பேஸ் வேரியண்டா எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை ஈஸியாவே டாப் எண்டா நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். அலாய் வீல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டச் ஸ்கிரீன் செட்டு, சீட்டோட குஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்டர் பண்ணி B6 ஆப்ஷனல் அதாவது டாப் எண்ட் வேரியண்டா உங்களால கொண்டு போய்க்க முடியும். கம்பல்சரி கொண்டு போய்க்கலாம். ஓவராலா இந்த வீடியோல இந்த வண்டியை பத்தி நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். ரிவ்யூ கிடையாது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியை ஓவராலா யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது, யார் வாங்கினா இது நல்லா இருக்கும், இல்லைன்னா யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றத அட் லாஸ்டா பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வண்டியை யாரு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கமர்ஷியல் யூஸுக்கும் யூஸ் பண்ணுவேன்ப்பா. நான் காரை மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு கமர்ஷியல் யூஸுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு டியூவல் பர்பஸுக்கு எனக்கு ஒரு கார் வேணும், அது ஒரு SUV-ஆக இருக்கணும். நான் ஒரு 7 பேர் போகணும். எங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்குது, ஒரு மட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா விட்டு நாங்கள் போய் வருவோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற வண்டி, சூப்பரான வண்டினே சொல்லுவேன். பட் இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக வேணும், எனக்கு வந்து ரேஸ் கார் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து சுத்தமாக சூட்டபுளாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேஸ் கார் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுங்க. ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியணும். கார் ஓட்டுறது வேற, ஒரு மிஷினை ஓட்டுறது வேற. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பற்றி எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வண்டி யார் வாங்கலாம், யார் வாங்க வேணாம், இந்த வண்டியோட ப்ரான்ஸ் கான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓவராலாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வண்டியை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் இதில் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த வண்டியை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம கீழே இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார் ரிவ்யூஸாக நான் பார்த்தீங்கன்னா தருவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அப்பதான் என்ன நீங்கள் ஒரு சின்ன மோட்டிவேஷன் எனக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். மறக்காம வீடியோக்கு ஒரு கீழே பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். பாபா. அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.